Hi all friends, welcome back. Hope எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Never hesitate to start small and ever dream to be big. சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பம் செய்கிறதுக்கும் பெரிய பெரிய கனவுகளை நம்ம காண்றதுக்கும் என்றைக்குமே தடையாக இருக்கக்கூடாது. ஆனால் எப்போ வேணால் நம்ம லைஃப்பில் ஸ்பார்க் வரலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 ரூபா முதலீட்டில் கையில் வெறும் ஒரு டிவிஎஸ் 50 வச்சுக்கிட்டு ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்றைக்கி FY 2020-2021 இந்த ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 350 450 கோடி க்ரோர்ஸ் ரெவென்யூ எடுத்திருக்காங்க. 23ல் 1000 க்ரோர்ஸ்மே எய்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா இட்லி மாவு விற்கிற பிஸ்னஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுவீங்க? இட்லியா, தோசையா, இல்லை வேறு எதுனா டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸா? அண்ட் அப்ராக்சிமேட்டாக ஃபுல் தமிழ்நாடு இந்தியாலாம் கணக்கு எடுத்துக்க வேணால் நம்ம சென்னை மட்டும் கணக்கெடுப்போம். சென்னையில் மட்டும் எத்தனை மக்கள் இருப்பாங்க, எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, அண்ட் எவ்வளோ பேர் இட்லி சாப்பிடுவாங்கன்ற ஐடியா உங்களுக்கு இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் அனலைஸ் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் மக்கள் தொகை சென்னையில் மட்டுமே அக்குமுலேட் ஆகியிருக்காங்க. முக்கால்வாசி வெளியூர்லேருந்து வேலை செய்கிறவங்க தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 60% ஆஃப் மக்கள் இட்லி, தோசை இது ரெண்டுத்துக்கு தான் அடாப்ட் ஆகிருக்காங்க. இந்த பிஸ்னஸோட ஸ்கோப் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த கதையோட ஹீரோ தோற்று போன இடம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்னை தான். அது ஏன்றதையும் சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ பேசிக்காக கேரளாவில் ஒரு குட்டி கிராமத்தில் வயநாட்டில் ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பம். எந்தளவுக்கு ஏழ்மையான ஒரு குடும்பம்னா தன்னோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் 3 வேளை சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாத ஒரு குடும்பத்தில் தன்னோட தந்தை கூலி ஒர்க்கர், ஓகேங்களா, கூலி வேலை செய்கிறவங்க. ஒரு கட்டத்தில் தன்னால் படிப்பையே தொடர முடியாமல் படிப்பை கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது தன்னோட மேக்ஸ் டீச்சரோட சப்போர்ட்டோட அவர் படிப்பை கண்டினியூ பண்ணுறாரு. கண்டினியூ பண்ணி என்ஜினியரிங் முடிக்கிறாரு, MBA முடிக்கிறாரு. ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. தன்னோட ஃபர்ஸ்ட் சேலரியை பார்த்து தான் அவங்க அப்பா மலன்னு அழுகுறாங்க. ஏன்னா அவர் வாழ்க்கையில் அவர் அந்த பணத்தை பார்த்ததே இல்லை. 1 மாதத்து சம்பளமாக அதை பார்க்கும்பொழுது அதுக்கப்புறமேட்டுக்கா அப்கிரேட் பண்ணுறதுக்காக துபாய்க்கு போகிறாங்க. அங்கே பயங்கரமாக ஏர்ன் பண்ணுறாங்க. மந்த்லியே லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறாங்க. செட்டில் ஆகுறாங்க. ஃபேமிலியை செட்டில் பண்ணுறாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாருமே செட்டில் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் நம்மளோட நாட்டுக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்றது தோணுதை. வரணும்னு ட்ரை பண்ணும்பொழுது ஃபேமிலியிலேருந்து ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே இவ்வளோ பெரிய சேலரியை விட்டுட்டு வரணுமா, இவ்வளோ பெரிய கெரியர் விட்டுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் தென் வராரு. வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணும் அந்த பிஸ்னஸ் பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது. தன்னோட கசனோட ஷாப்பில் அந்த மாவு விற்கிற ப்ராசஸில் ஏதோ பிரச்சனை வரும்பொழுது நம்மளே ஏன் அரைக்கக்கூடாதுன்னு ஒரு ட்ரையலாக ஒரு டிவிஎஸ் 50 வச்சுக்கிட்டு கையில் 50,000 பணத்தை வச்சுக்கிட்டு சிம்பிளாக ஒரு கிரைண்டரை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு மீடியம் கூட இல்லை, ரொம்ப ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ் தான் இது. ஒரு நாளைக்கு வெறும் 100 பேக்கெட் மாவு இவங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஒரு பீரியடில் வெறும் 50 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல 50,000 ரூபா முதலீட்டில் ஒரு டிவிஎஸ் 50 வச்சுக்கிட்டு 20 கடைங்களுக்கு மட்டுமே சப்ளை பண்ணிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா UAEல, அரேபில், மஸ்கட்டில் ஐ திங்க் ப்ராப்ளி நேற்றுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நீங்கள் சென்னையில் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிராண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இவ்வளோ பெரிய பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ஆனால் இவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதா ஆட்டுக்கல் கிரைண்டரில் ஆரம்பித்த ஒரு மாவு பிஸ்னஸ் தான். ஸோ இவங்க எப்படி ரீச் ஆனாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அந்த பிளாட்ஃபார்மை பெருசாக யூட்டிலைஸே பண்ணலை. இவங்களோட ஸ்கேலே எப்படி போயிருக்குன்னா ஐடி இண்டஸ்ட்ரியை முழுசாக நம்பியிருக்காங்க. ஸோ அந்த ஐடி மூளையை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இவங்களோட ப்ராடக்ட்டில் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ அந்த ப்ராடக்ட் கெடாமல் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமே இவங்க ஆட் பண்ணுறதில்ல. ஸோ எத்திக்ஸோட தான் இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் அதிலே இவங்க மேஜராக அட்ராக்ட் பண்ணப்பட்டாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கடைக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 கடை இருக்குன்னா 20 கடையிலையுமே ஒரே மாதிரி விற்காது. ஸோ இந்த 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கம்ப்ளீட் டேட்டா பேஸ் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. லைக் அந்த கடையோட பேரை சொன்னாலே லைக் பெங்களூரில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த கடை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த கடையில் இவ்வளோ தான் சேல்ஸ் ஆகும், அதனால் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணால் போதும், இந்த அளவுக்கு சப்ளை பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கான ஒரு பர்டிகுலர் அந்த ஐடி டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட பெரிய சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறது ஃபுட் ப்ராடக்ட்ஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸ் ப்ரொடக்ஷனில் தான் ஃபெயிலியரே சந்திக்க முடியுது. பிகாஸ் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அதிகமாக சீக்கிரம் கெட்டுடும். கெமிக்கல் யூஸ் பண்ணதப்போ சீக்கிரம் கெட்டுடும். அப்போ வேஸ்டேஜும் நிறைய ஆகும். ஃபுட் வேஸ்ட் நிறைய ஆகும்போது நமக்கு லாஸ்மே நிறைய ஆகும். ஸோ இப்படி பிளான் பண்ணி பண்ண மனுஷனே சென்னையில் பிஸ்னஸ் பண்ணும்போது தோத்துட்டாரு. ஸோ அதுக்கு அவர் ஒரு ரீசனுமே சொல்லியிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு இட்லியோட காஸ்ட் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி எல்லாமே சேர்த்து
இட்லியாக மாறுறதுக்கு கேஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 2 rupees ஒரு இட்லிக்கு. ஓகேவா, நார்மலாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண. ஆனால் இந்தியாவில் சாரி சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹1 உங்களுக்கு வந்து அம்மா உணவகத்தில் இட்லி வந்து கொடுப்பாங்க. ஸோ ஹிந்து பேப்பரில் நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ₹1 இட்லி நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, ஒவ்வொரு இட்லிக்கும் பார்த்தீங்கன்னா 84 பைசா வந்து அவங்களுக்கு லாஸ் தான். ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹1.84. அந்த 84 பைசே வந்து அவங்களுக்கு லாஸில் தான் போயிட்டுருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரேஷன் ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 1 கிலோ அரிசி ஐ திங்க் வந்து ₹1 விற்கிறாங்க. ஸோ மாவு பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ மாவு பாக்கெட் ₹10 தான். இவரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாவு பாக்கெட்டே வந்து ₹45. சுத்தமாக கட்டுப்படி ஆகல. நம்ம மார்க்கெட்டில் காம்படிட்டே வந்து பண்ண முடியல அவரால். ₹10 போட முடியுதுன்னா அதுக்கான குவாலிட்டி தான் இருக்கும். ஜென்ரலாகவே கம்மி ப்ரைஸில் வாங்குறதா மக்களோட மைண்ட் செட். இப்போ இவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, இப்படி மூவ் பண்ணலாம் அப்படி மூவ் பண்ணலாம், பட் எதுவுமே பண்ண முடியல. ஒன்று என்ன பண்ணா அவரோட குவாலிட்டியில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அவரும் ரெடியாக இல்லை ஷெல்ஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணி ஆகணும். அதுவுமே இவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. மூணாவது விஷயம், ஃபேக்ட்ரியை ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடணும். ஸோ மூணாவது டிசிஷன் தான் வந்து அவருக்கு போல்டு டிசிஷனாக பட்டுச்சு. ஃபேக்ட்ரியை வந்து சென்னையில் ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவர் பெங்களூர்லேயே வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெங்களூரில் ரீஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமாக பிக்கப் ஆகுது. பிக்கப் ஆகிட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இங்கே வந்தாங்க. ஸோ ஒரு பிராண்டாக ரெக்கக்னைஸ் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம டேரெக்டாக, அதாவது பிராண்ட் ஆகிட்ட பிறகு அவங்க வந்து நம்மளை தேடி வருவாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்ன் இருக்குது நமக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரையலாக ஆரம்பித்த பிஸ்னஸ் தான், அதாவது ஹெசிடேட் பண்ணாமல் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு ட்ரையலாக ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல கோடி ரெவென்யூ எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக பிசி முஸ்தஃபா அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ நானும் முன்னாடியே என்ன சொன்னேன்னா, சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன முயற்சிகளையும் செய்யறதுக்கு வந்து தயங்காதீங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது உங்களால் சக்தியை தாங்க முடிகிற அளவுக்கு சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணலாம். எப்போ வேணால் எந்த செகண்ட் வேணால் அதுக்கான ஸ்பார்க் வந்து நமக்கு கிடைக்கும். ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வார்த்தைகள் மூலியமாகவே உங்களோட பிஸ்னஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். இவங்களது நல்லா இருக்குது, இவங்களது சுத்தமாக இருக்குது, பியூராக இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து நம்ம பிஸ்னஸை வந்து வளர்க்கும். ஸோ குவாலிட்டி ப்ராடக்ட்டை குவாலிட்டியாக நம்ம வந்து பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றது சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பை பை பை.